ஹாய், என் பேர் ராகவ், திருப்பூர்லேருந்து வரேன். நான் ஸ்ரீனி இன்ஸ்டியூட்டோட அலுமினி தான். பேசிக் அண்ட் அட்வான்ஸ் இங்கே தான் கற்றுட்டேன். எனக்கு ரொம்ப நாளாக எனக்கு வீடியோகிராஃபி மேலே ஆர்வம் அதிகமாக இருந்துச்சு. ஐ ஜஸ்ட் வாண்டட் டு லேர்ன் வீடியோகிராஃபி வெரி ப்ரொஃபஷ்னலி. ஹாய், நான் கருப்புசாமி, பொள்ளாச்சி பக்கத்தில் ஒரு வில்லேஜ்லேருந்து வந்திருக்கேன். ஆல்ரெடி ஸ்ரீனி இன்ஸ்டியூட்டில் பேசிக் ஃபோட்டோகிராஃபி அண்டு அட்வான்ஸ் ஃபோட்டோகிராஃபி படிச்சிருக்கேன். எனக்கு வீடியோகிராஃபி வந்து ரொம்ப நாளாக கற்றுக்கணும்னு ஆசை, ப்ளஸ் DaVinci கற்றுக்கணுன்னு ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டுருந்தேன். சார் கரெக்டாக இந்த கிளாஸை பற்றி ஒரு போஸ்ட் போட்டிருந்தார் இன்ஸ்டாகிராமில். பார்த்ததையுமே என்னோடய சீட்டை வந்து நான் ஆள் புக் பண்ணிட்டேன். நான் கோகுல், திருப்பூர்லேருந்து வர்றேன். நான் ஏற்கனவே இங்கே வந்து பேசிக் அண்ட் அட்வான்ஸ் ஃபோட்டோகிராஃபி படிச்சிருக்கிறேன். அடுத்தது வந்து ரொம்ப நாள் ஆசை வீடியோகிராஃபி ஒர்க் ஷாப் தெரிஞ்சுக்கணுன்ட்டு. அப்போ சாரே வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தார், இந்த மாதிரி வீடியோகிராஃபி ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுறேன்ட்டு. 5 நாள் ஒர்க் ஷாப்பு. சார்ட்டு இமீடியட்டாக நான் ஃபோன் பண்ணி என்னோடய ஸ்லாட்டை நான் புக் பண்ணிட்டேன். ஹாய், என் பேர் மணிகண்டன். நான் கொல்லிமலையிலேருந்து வரேன், நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்டு. நான் இங்கே ஸ்ரீனி இன்ஸ்டியூட் அலுமினி தான். ஃபோட்டோகிராஃபி பற்றி ஒரு பெரிய நாலேஜ் ஒன்றும் இல்லை. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் தான் அதை எப்படி ப்ரொஃபஷ்னலாக கற்றுக்கணும் அது எல்லாமே நான் இங்கே தெரிஞ்சுக்கிட்டேன். பேசிக் முடித்தேன். ஸோ அதோட இன்ட்ரெஸ்ட்டோடய அட்வான்ஸும் பண்ணேன். ஒரு ஃபோட்டோவை எப்படி ப்ரொஃபஷ்னலாக எடுக்கணும் அப்படின்றத நல்லாவே கற்றுக்கிட்டேன். அந்த சூட்டாகவே சார் ஒரு வீடியோகிராஃபி ஒர்க் ஷாப் போட்டார். அது உடனே ஜாயின் பண்ணிட்டேன். ஹாய், என் பேர் சத்யசிவன். நான் வந்து சென்னையில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக ஒரு 12 to 13 இயர்ஸ் நான் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். பட் எனக்கு இந்த ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி வந்து ரொம்ப ஆர்வம். ஆனால் நாங்கள் கற்றுக்கும் போது இதை கொஞ்சம் நல்லா ப்ரொஃபஷ்னலாக கற்றுக்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை இருந்தது. ஸோ அதனால் நான் ஆன்லைன்லலாம் ஃபுல்லாக சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஸ்ரீனி இன்ஸ்டியூட்டை வந்து நான் ஃபைண்ட் பண்ணேன். ஹாய், நான் சூர்யா ஃப்ரம் கோயம்புத்தூர். என் ஹஸ்பண்ட் வந்துட்டு இங்கே தான் பேசிக் அட்வான்ஸ் எல்லாம் முடித்தார். ஸோ இங்கே வந்துட்டு வீடியோ எடிட்டிங் கிளாஸ் போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட்டெல்லாம் நான் என்ரோல் பண்ணிட்டேன். ஹாய், நான் ரோகரஞ்சனி, தேனியிலேருந்து வர்றேன். பேசிக் அண்ட் அட்வான்ஸ் ஃபோட்டோகிராஃபி கோர்ஸ் ஸ்ரீனி இன்ஸ்டியூட்டில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு வீடியோகிராஃபி கற்றுக்கணுன்னு ரொம்ப ஆசை. பட் அதை பற்றி வீடியோகிராஃபி பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. ஸோ சார் வந்து இன்ஸ்டாகிராமில் வீடியோகிராஃபி அண்ட் வீடியோ எடிட்டிங் ஒர்க் ஷாப் போட்டிருந்தார். ஸோ அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டட் ஆகி நான் இமிடியேட்டாக ஜாயின் பண்ணிட்டேன். ஹாய், ஐம் சஜீவ், கோயம்புத்தூர்லேருந்து வரேன். ஸோ ஸ்ரீனி இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி நான் வந்து ஒரு 3 years பிஃபோர் பேசிக்ஸ் இங்கே தான் படித்தேன். ஸோ பேசிக்ஸ் படித்த அதே ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் அப்படியே அட்வான்ஸ் ஃபோட்டோகிராஃபி ஜாயின் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு இந்த ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபி அப்படி அது மேலே ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு. ஸோ நம்ம ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸ் வந்து ரொம்பவே பில்ட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னோடய ஃபோட்டோகிராஃபி ஜேர்னி வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக கண்டினியூ ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் மெயினாக வந்து என்னோடய ஃபோக்கஸ் வந்து ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட். ப்ராடக்ட் வீடியோகிராஃபி பண்ணுறதுக்கு வந்து நிறைய ரெக்யர்மெண்ட்ஸ் வருது. ஸோ வீடியோகிராஃபி எங்கே நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நான் சர்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ நம்ம எங்கே படித்தா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ சர்ச் பண்ணி நல்ல ஒரு இன்ஸ்டியூட் கிடைக்கிறக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஸ்ரீனி இன்ஸ்டியூட்லேயே அது கிடச்சா நல்லாயிருக்குன்னு சொல்லி நான் யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ கரெக்டாக அந்த டைமில் சார் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து வீடியோகிராஃபி பற்றி போஸ்ட் போட்டிருந்தார். ஸோ அதை பார்த்து எனக்கு ரொம்ப ஒரு சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஸோ நம்ம கரெக்டாக ஒரு வீடியோகிராஃபி பற்றி சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது சாரே போட்டிருக்காரு, இதை விட ஒரு நல்ல சான்ஸ் வந்து கிடைக்காது அப்படிங்கிறதுக்காக சரி இம்மீடியட்டாக சாருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஹாய், என் பேர் சந்தோஷ் மித்ரன். நான் பெங்களூர்லேருந்து வரேன். ஆக்சுவலி பேசிக்கும் அட்வான்ஸும் நான் இங்கே ஸ்ரீனி இன்ஸ்டியூட்டில் தான் படித்தேன். எனக்கு ஃபோட்டோகிராஃபி பற்றி எந்த நாலேஜும் இல்லை. நான் ஆக்சுவலி பேசிக் ஜாயின் பண்ணதே வந்துட்டு ட்ராவல் ஃபோட்டோகிராஃபிக்காக தான். நான் அதிகமாக ட்ராவல் பண்ணுறதுனால அந்த ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கணும் தான் பேசிக் வந்தேன். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் பேசிக் முடித்ததுமே சாரோட அந்த டீச்சிங்கை பிடிச்சி அதுக்கப்புறமா அட்வான்ஸ் ஜாயின் பண்ணேன். அட்வான்ஸ் முடித்ததுமே ஃபோட்டோகிராஃபி ப்ரொஃபஷ்னலாக எடுத்து இன்றைக்கி நான் ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபராக இருக்கேன். ஸோ இந்த ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் பண்ணும்போது ஈவெண்ட்ஸ் எல்லாம் பண்ணும்போது இந்த வீடியோகிராஃபி பற்றி அதிகமாக கேட்டிருக்காங்க. ஸோ எனக்கு வீடியோகிராஃபி பற்றி எதுவும் தெரியாது. ஸோ இந்த மாதிரி டைமில் தான் சார் ஒரு போஸ்ட் போட்டார் இன்ஸ்டாகிராமில், இந்த 5 days ஒர்க் ஷாப் நடத்துகிறேன்ற மாதிரி. ஸோ அதுக்கு சார் கால் பண்ணி இமீடியட்டாக பேசி நான் அந்த ஸ்லாட் புக் பண்ணிவிட்டு அந்த 5 days ஒர்க் ஷாப்பும் முடிச்சிட்டேன். ஸோ இருந்தாலுமே என் மனசுக்குள்ளே ஒரு டவுட், இதில் போய் நல்லா கற்றுக்க முடியுமா, இருந்தாலும் ப்ரொஃபஷ்னல் வேலை கற்றுக்க முடியுமா அப்படின்ற ஒரு இதில் தான் வந்தேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து ரொம்பவே ஃப்ளோவாக போய்ட்டு இருந்தது. எப்படின்னாக்கா மெனக்கெடல்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, ஒரு கான்செப்ட் சொல்லித்தராங்கன்னா அந்த கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களா, நீங்கள் பண்ணுறீங்களான்றதை வந்து மெனக்கெடுறது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம். பட் அந்த 5 days ஒர்க் ஷாப் தான் ரொம்ப ஃபன்னாக போச்சு, ரொம்ப ஜாலியாக, ரொம்ப இன்ட்ராக்டிவாக போச்சு. மெயினாக ஒரு ஃபிலிமை வந்து எப்படி நம்ம
சின்னதாக ஒரு ஃபிலிம் ஸ்டோரியை நரேட் பண்ணி அதை வந்து என்ன மாதிரி ஷார்ட்ஸ்லாம் வைக்கலாம், அதெல்லாம் ஒரு அழகாக இருந்துச்சு கற்றுக்கிறதுக்கு. டெக்னிக்கலாகவும் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லி கொடுத்தாங்க. நிறையா டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் நிறையா கற்றுக்கலாம். இது ஒரு வீடியோகிராஃப் கிளாஸ் மாதிரி போகாமல் நிறையா ஒரு ஃபன்னாக கிளாஸ் போச்சு. ஸோ இந்த கோர்ஸில் பார்த்தீங்கன்னா என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஷார்ட்டோட கிளாரிட்டி இருக்காது. நம்ம வந்து சும்மா கேமரா எடுத்து வச்சோம்னா என்ன எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது வந்து அதோட கிளாரிட்டி வந்து நமக்கு இருக்காது. ஜஸ்ட் லைக் தட் நம்ம வந்து ஒரு ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ இந்த கோர்ஸ் படித்ததுக்கப்புறம் ஒரு வீடியோ எடுக்க போகிறோம் அப்படின்னா என்ன ஷார்ட் வைக்க போகிறோம், என்ன மூமெண்ட் பண்ண போகிறோம், அந்த ஷார்ட்டோட பர்பஸ் என்ன, இப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி வந்து ரொம்பவே கிடச்சிது. ஸோ ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பிளான் பண்ணணும், ஸோ அந்த பிளான் பக்காவாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோவோட அவுட்புட் வந்து ரொம்பவே கிளியராக வருங்கிற ஒரு கிளாரிட்டி வந்து ரொம்ப கிடச்சிது. ஸோ இப்போ வந்து ஒரு வீடியோ எடுக்கக்கூடிய ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து ரொம்பவே வந்து பில்ட் ஆகிருக்கு. இந்த வீடியோகிராஃபி ஒர்க் ஷாப்பில் நான் கற்றுக்கிட்டது மெயினாக இந்த மூமெண்ட்ஸ், இந்த ஆங்கிள்ஸ். நம்ம இந்த ஃபஸ்ட்டு எடுக்கும் போது இந்த மொபைல் ஷாட்ஸ் எல்லாம் எடுத்துருப்பேன். அதில் எனக்கு இந்த மூமெண்ட்ஸ் ஆகட்டும், அந்த ஆங்கிள்ஸ் ஆகட்டும், இதை பற்றியெல்லாம் எந்த நாலேஜும் இருக்கல. ஸோ இந்த ஒர்க் ஷாப்பில் அந்த மூமெண்ட்ஸ், அந்த ஷார்ட்ஸ் எப்படி எடுக்கணும், எந்த மாதிரி ஆங்கிள்ஸ் எடுக்கணும், இதுக்கெல்லாம் மெயினாக ஸ்கிரிப்ட் எப்படி ரெடி பண்ணணும், இந்த ஸ்கிரிப்டை பற்றியெல்லாம் சார் எப்படி ப்ரீ பிளான் பண்ணணும், இந்த ஸ்கிரிப்ட்னால வீடியோகிராஃபிக்கு எவ்வளோ மெயினாக ஸ்கிரிப்ட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்றதை சொல்லி கொடுத்தாரு. ஸோ இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம எந்த மாதிரி ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணணும், என்ன பிளான் பண்ணணும், ஸோ எப்படி ஷூட் பண்ணணுன்றதை சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி நானும் ஒரு நல்ல ஃபோட்டோகிராஃபர், பின்ன அதை வீடியோகிராஃபரும் பண்ண போவேன். கிம்பிள் ஏற்கனவே வாங்கி வச்சுருந்தேன், பட் எனக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கூட தெரியல. பட் ஸ்ரீனி இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கிம்பிள் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள் சொல்லி கொடுத்தாரு, கிம்பிள் மூவ்மெண்ட் சொல்லி கொடுத்தாரு, எப்படியெல்லாம் எடுக்கலாம் சினிமாட்டோகிராஃபியில், வீடியோகிராஃபியில் எப்படியெல்லாம் ப்ரொஃபஷனலாக பண்ணலாம் சொல்லி கொடுத்தாரு. மோஸ்ட் ஆஃப் தெம் தே டோன்ட் டூ இட், பட் இங்கே கற்றுக்கிட்டதுக்கப்புறம் எப்படியெல்லாம் பண்ணான்னு எனக்கு தெரிஞ்சது. இட் வாஸ் வெரி ஹாப்பி டு டூ இட். அஃப்கோர்ஸ் சார் நிறைய சொல்லி கொடுத்தாரு. வீடியோகிராஃபி பற்றி, சினிமாட்டோகிராஃபி பற்றி, ப்ளஸ் ஸ்கிரிப்டு க்ரியேட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே எங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லி கொடுத்தாரு. எப்படி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணணும், ஸ்கிரிப்ட் எப்படி எழுதணும், எப்படி அதை வந்து மற்றவங்களுக்கு கன்வே பண்ணணுங்கிறத தெளிவாக சொல்லி கொடுத்தாரு. ஸ்கிரிப்ட், சினிமோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபிக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அந்த ஸ்கிரிப்ட் எவ்வளோ தூரம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அண்டு அது ரொம்ப எலாபரேட்டாக நான் இங்கே டீட்டெயிலாக கற்றுக்கிட்டேன். ஒரு வீடியோகிராஃபி நான் எடுத்தோன்னே சும்மா ஷார்ட்டாக ஆங்கிள் வச்சா மட்டும் பத்தாது. பட் அதுக்கான ஒரு ஸ்டோரி இருக்கணும். அந்த ஸ்டோரி இருந்தால் தான் கிளைண்ட் அது கூட நம்ம கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த கான்செப்ட் எப்படி நம்ம டெவலப் பண்ணுறது, ஸோ ஒரு ஸ்டோரி வச்சு அந்த ஸ்டோரி எப்படி டெவலப் பண்ணுறது, அந்த ஈச் அண்ட் ஸ்டோரிக்கும் இந்த மாதிரி ஃப்ரேம் வச்சா தான், இந்த எமோஷனுக்கு இந்த மாதிரி ஆங்கிள்ஸ் வச்சா தான் கன்வே ஆகும், நம்ம கிளைண்ட் வந்து அது கூட கனெக்ட் ஆவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஒரு ஸ்டோரின்ற இந்த கான்செப்ட் இது வந்து மிகப்பெரிய கடலாக இருக்குது. பட் அதையும் சேர்த்து இதில் நமக்கு சொல்லித்தரும்போது நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிறோம். ஒரு எக்ஸாம்பிள், நமக்கு ஒரு அசைன்மெண்ட் வருது, ஒரு ஷார்ட் ஃபில்மே பண்ணணும் அப்படின்னா இதை எப்படி கொண்டு போகணும், அட்லீஸ்ட் அவங்களுக்கு நம்ம சொல்லலாம், இந்த மாதிரி பண்ணுங்கள், இந்த மாதிரி பண்ணுங்கன்னு நம்ம எமோஷ்னலாக பண்ணணும் அப்படின்னா இன்னுமே அது ரொம்ப சக்ஸஸிவாக வரும். ரொம்ப சூப்பராக சொல்லி கொடுத்தாங்க. இங்கே நீங்கள் நிறைய டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இல்லை, ஃபீல்டில் நீங்கள் டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்ம ஃபீல்டை டெவலப் பண்ண முடியும். ஸோ அந்த விஷயத்தில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தேங்க்ஸ் டு ஸ்ரீனி சார். ஹீஸ் அ கிரேட் மென்டர். லைஃபோட லெசன்ஸ் நிறையா கற்றுக் கொடுத்தாரு. நீங்கள் அட்வான்ஸ் படிச்சிங்கனாவே நீங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஞானியான மாதிரி தான். அது ஒரு நல்ல லெசன். அங்கே லைஃப்பில் நிறைய லெசன்ஸ் கற்றுக்கலாம். ஃபோட்டோகிராஃபியும் கூட லெசன்ஸும் நிறையா கற்றுக்கலாம். தேங்க்ஸ் டு ஸ்ரீனி சார் அண்ட் ஸ்ரீனி இன்ஸ்டியூட். ஸோ இந்த 5 நாள் கிளாஸ் வந்து டைம் போனதே எங்களுக்கு தெரியல. ரொம்ப ஜாலியாக என்ஜாயபுளாக இருந்தது. நல்ல டீம்மேட்ஸ் அமைஞ்சாங்க. நல்லபடியாக போச்சு. சார் பொறுமையாகவும் அழகாகவும் சொல்லிக் கொடுத்தாரு. கிளாஸ் ரொம்ப நல்லா போச்சு. இங்கே வந்ததுக்கப்புறம் புதுசாக பேட்ச்மெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க. டீம் கொஞ்சம் நல்லா பில்டப் ஆகிருக்கு. இந்த டீம் கூட மறுபடியும் நான் ஒர்க் பண்ணணுன்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். அண்ட் பேட்ச்மெண்ட்ஸ் நல்லா அமைஞ்சாங்க. ஒர்க் ஷாப் வாஸ் வெரி ப்ரொஃபஷனல். ஆக்சுவலி நான் ஆக்சுவலாக இங்கே வந்ததுக்கப்புறம் நல்லாவே ப்ரொஃபஷ்னலாக எப்படி பண்ணணுன்ற ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு வந்து நல்லா இருந்திருக்கு. ஈவன் என்னோடய சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கெரியரையே நான் விட்டுட்டு இந்த கெரியருக்கு நான் ஸ்விட்ச் ஆகிறதுக்கான ஃபுல் தைரியமும் எனக்கு கொடுத்துருக்கு. ஆக்சுவலாக ரொம்ப தேங்க்ஸ் டு ஸ்ரீனி சார் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. எடிட்டிங் வந்து ப்ரொஃபஷ்னல் எடிட்டிங், கலர் கிரேடிங், கலர் கரெக்ஷன், இதை பற்றின ஐடியா வந்து கொஞ்சமே இல்லாமல் இருந்தது. ஸோ இந்த கோர்ஸ் பண்ணதுக்கப்புறமா எடிட்டிங்கில் இருக்கிற கிளாரிட்டி, கலர் கரெக்ஷன்னா என்ன, கலர் கிரேடிங்னா என்ன, ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபுல் கிளாரிட்டி வந்து எனக்கு கிடச்சிது. ஸோ ரொம்பவே இந்த கோர்ஸ் வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ ஐம் லக்கி டு
attend this course. Thank you. ஸோ வீடியோ எடிட்டிங் வந்து நான் ஆல்ரெடி ஃப்ரீலான்சிங்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை பற்றி இன்னும் கொஞ்சம் கூட அட்வான்ஸாக தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்திருந்தேன். ஸோ அதில் வந்துட்டு வீடியோ எடிட்டிங்கில் வீடியோகிராஃபி எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுன்னு நான் நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் நிறைய டவுட்ஸ் எனக்கு எழுதி வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் எனக்கு இங்கே வந்தப்போ பயங்கர கிளாரிஃபை ஆகிடுச்சு. ஸோ தேங்க்யூ ஃபார் ஸ்ரீனி இன்ஸ்டியூட். இது கூட எடிட்டிங் நல்லா கற்றுக் கொடுத்தாங்க. ஸோ எடிட்டிங் பற்றி எந்த நாலேஜும் இருக்குல்ல. ஸோ எடிட்டிங் கிளாஸும் நல்லா போச்சு. ஸோ இதை விட சாரோட டீச்சிங்காக தான் மெயினாக நான் வந்தது. அவரோட அந்த லைஃப் லெசன்ஸ், இந்த வீடியோகிராஃபி, ஃபோட்டோகிராஃபி இது எல்லாமே அவர் ரொம்ப அருமையாக சொல்லிக் கொடுத்தாரு. ஸோ இன்றைக்கி நான் ஒரு பெஸ்ட் ஃபோட்டோகிராஃபர்ன்ற நான் பெருமையாக சொல்லிக்கிறேன். இதுக்கெல்லாம் பிஹைண்ட் சார் தான். ஸோ ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு ஸ்ரீனி சார் அந்த ஸ்ரீனி இன்ஸ்டியூட். தேங்க்யூ. கேமரா மூமெண்ட்ஸ் அண்ட் கிம்பால் ஹேண்ட்லிங் இது எல்லாமே நான் ரொம்ப எலாபரேட்டாக கற்றுக்கிட்டேங்க. இப்போ எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ என்னால் தைரியமாக வீடியோ எடிட்டிங் எல்லாமே ரொம்ப கான்ஃபிடென்ஸாக பண்ண முடியும். இந்த கோர்ஸை ஆர்கனைஸ் பண்ண ஸ்ரீனி சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நாள் ஆசைப்பட்டது எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு இட் இஸ் லைக் அ கைண்ட் ஆஃப் கிஃப்ட் டு மீ ஆக்சுவலி. அண்ட் தென் இது இல்லாமல் எடிட்டிங் வந்து DaVinci Resolveல அவ்வளோ பிரமாதமாக சொல்லி கொடுத்தாங்க. ஓவர் நைட் கிளாஸ் கூட போச்சு. பட் இட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங். பட் நல்லா கற்றுக்கிட்டோம். ஸோ தேங்க்ஸ் டு ஸ்ரீனி சார் அண்ட் ஸ்ரீனி இன்ஸ்டியூட் அகைன். ஸ்ரீனி சாரை பற்றி சொல்லவே வேண்டாம். இஸ் அன் எக்ஸலண்ட் கோச். அண்ட் அதாவது உங்கள் லைஃப் எப்படி வாழ வைக்கணும்னு சொல்லிடுவார். இன்க்ளூடிங் ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி அண்ட் லைஃப் ஸ்டைலே மாற்றிட்டுருவார் உங்களுக்கு. அண்ட் யூ see the world in a different angle actually. So thanks to Srini sir and Srini Institute. Thank you.